வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது டேட் வித் சாய் அப்படின்ற ஒரு மராத்தி மூவியோட ரிவ்யூ. ஆக்சுவலா இது ஒரு வெப் சீரிஸ். இதை மூவியா கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஜி5ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சைக்காட்டிக் ஸ்டாக்கரோட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் நகருது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல அவங்க ரியல் ஹீரோயினாவே நடிச்சிருக்காங்க. ஒரு நாள் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னும் போது இவங்க ஏறக்கூடிய வண்டியில டிரைவரா அந்த சைக்கோ உட்காந்துருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஹீரோயினை கடத்திடுறான். இவனோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் கடத்துறான். அண்ட் ஹீரோயினுக்கும் அவனுக்கும் பாஸ்ட்லயே ஆல்ரெடி பழக்கம் அப்படின்றது இருக்கு. ஸோ அது என்ன மாதிரியான பழக்கம் அண்ட் பிரசன்ட்ல ஏன் இதெல்லாம் பண்றான் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவனோட இன்டென்ஷன்ஸ் நிறைவேறிச்சா, ஹீரோயின் எஸ்கேப் ஆனாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு பொண்ணு மேல இருக்கக்கூடிய அப்சஷன், அதனால அந்த பொண்ணை கடத்துறது அப்படின்றது தமிழ்லயே நம்ம குணா, காதல் கொண்டேன் இந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இந்த படங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல நமக்கு ஹீரோ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது ஏற்படும்ல. பட் இந்த படத்துல சுத்தமா ஹீரோ மேல சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் அந்த ஹீரோவோட பிஹேவியர் பயங்கர அன்சர்டைனா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவனுக்கு சாஃப்ட் கார்னர் வர வைக்கிற மாதிரியான பிளாஷ்பேக்லாம் கூட சொல்லுவாங்க. பட் அது பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஆனா அவனோட இன்டென்ஷன் ஆக்சுவலா அந்த ரியலிஸ்டிக் சினிமா அப்படின்ற ஒரு ஐடியா அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆல்சோ ஹீரோயின் தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அண்ட் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்கள் ஓரளவுக்கு பரபரப்பா இந்த கதையில இருந்துச்சே தவிர மற்றபடி இந்த காட்சிகளை நகர்த்தின விதம் அப்படின்றதுல பெரிய லெவல்ல சுவாரஸ்யம் அப்படின்றதெல்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் ஹீரோயினுக்கு பயங்கரமான டார்ச்சர் அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு நீட்டான கிளைமேக்ஸா இருந்தாலும் ஓவரால் ஒரு ஓகேஷான படம் தான். நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2.75 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடில் கனெக்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.